ஹலோ கிருஷ்ணா, நான் திவ்யா பேசுறேன்டா. நீ பாடம் நடத்தும் போதே பல்ல காட்டி எல்லார்கிட்டயும் பேசி நிப்ப. இப்ப நம்ம புதுசா பேசுறாங்கற என்ன விஷயம் சொல்லு. என்ன விஷயமா? இன்னைக்கு காலேஜோட ஃபைனல் டே. உன்னை தவிர எல்லாரும் வந்திருக்காங்க. சீக்கிரமா வாடா. சாரி திவ்யா, இன்னைக்கு என்னால காலேஜுக்கு வர முடியாது. ஆடிட்டர் ஆபீஸ்ல வேலை இருக்குது. ஆடிட்டர் ஆபீஸ்ல மட்டும் இல்லடா, எல்லா ஆபீஸ்லயுமே வேலை இருக்கும். ஆனா வேலை தான் செய்ய மாட்டாங்க. அது சரி, அங்க உனக்கு என்ன வேலை? மேனேஜர் வேலை. உனக்கு இது தேவையில்லாத வேலை. ஏண்டா, நீ படிச்ச படிப்புக்கு உனக்கு பியூன் வேலையா கிடைக்காது, இதுல மேனேஜர் வேலை. ஹலோ 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 திவ்யா. டேய், போன் கட் ஆயிடுச்சுடா. நீ ஒழுங்கா பில் கட்டி இருக்கணும். கிருஷ்ணா போனை கட் பண்ணிட்டான்னு சொன்னேன். வருவான், அவனுக்கு ஓப்பனிங்ல இன்ட்ரோடக்ஷன் சாங் இருக்குது, கண்டிப்பா வருவான். டேய் திவ்யா. ஹலோ ஹலோ, நான் தான் புடுங்கினேன். நீ பெரிய புடிங்கன்னு எனக்கு தெரியும். இது எதுக்கு புடுங்கின? புடிக்கல. புடிக்கலனா எரியிற நெருப்புல ஏறி உக்கார கப்புனு புடிச்சுக்கோ. ஐயோ, நான் அத சொல்லல. நீ சொல்லடா, அத நான் தான் சொன்னேன். டேய் டேய் டேய், 2 நிமிஷம் நீங்க பேசுறத என்னால காது கொடுத்து கேட்க முடியலையே. 1 மணி நேரம் ஜனங்க எப்படா கேட்பாங்க? ஏன் மாமா, உனக்கே இவ்வளவு வெறுப்பா இருக்க, வாரம் அந்த மொட்டை மாடி வெயில்ல உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதுறாங்களே, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இவனுங்க எழுத்துக்கு ஏசி ரூமா போட்டு கொடுப்பாங்க. ஏசி ரூம் போட்டு கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, உள்ளுக்குள்ள போட்டு கொடுத்து இருக்கிற ரூம்ப பூட்டாம இருந்தா சரி. நீ வாய பூட்டு. எங்க நோட்டு? நான் போகும்போது நீ டாடா காட்டு. டாடா. குரங்கெல்லாம் தலசி. யாரு எங்க போட்டது? கேக்குறல, யாரு அந்த ஜெட்டிய போட்டது? இதையா நீ, உங்க அப்பா, உங்க பாட்டா, உங்க முப்பாட்டா, உன் பையன் எல்லாம் போட்டது. கிண்டி பாக்குறியா? நான் கிண்டி பாருங்க மேல பல்லவர எல்லாம் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறியா? நீ எத்தனான்னு வச்சுக்க. நீ எத்தனை வேணாலும் வச்சுக்கோ. பயவுல ஜெட்டி போடாம போயிருக்கா, நீ பாத்துக்கிட்டு தானே இருந்தா? கொஞ்ச நேரம் பாத்துருந்தேன், போர் அடிச்சுட்டு தம் அடிக்க போயிட்டேன். அட போங்க மச்சான், அரவட்டு தலைமா பேசிக்கிச்சு. ஏண்டே, ராமநாராயணன் சார் படத்துல நாய் கூட ஜெட்டி போட்டு போ, ஆனா இந்த நாய் ஜெட்டி கூட போடாம காலேஜ் போயிருக்கான். மாமா, இவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுறிய, ஜெட்டியை நீ வச்சிருந்து அவன் எப்படி போடுவேன்? எப்படி போடுவான்? போய் என்ன பண்றான்? Regeneration, adventure கேட்காது, நெஞ்சுக்குள் new vibration, இது என்றும் தீராது, வாழ்வெல்லாம் celebration, சந்தோஷம் மாறாது, எப்போதும் education, சுக்குள் கிடையாது. வந்தாய் வந்தோம், பெண்பாய் பெண்ணாய் கண்டோம், தன்பாய் தன்றின் கொண்டோம், வானத்தை நாம் வென்றோம். வந்தாய் வந்தோம், பெண்பாய் பெண்ணாய் கண்டோம், தன்பாய் தன்றின் கொண்டோம், வானத்தை நாம் வென்றோம். நட்பு தர பேசுருக்கு, பக்கலுக்கு இனி 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 என்ன? இங்க காட்டு. அடப்பாவி, டெலிபோன் டைரி எடுத்து வந்து காலேஜ் புக் மாதிரி பிலிம் காட்டுங்கிற நீ. ஏய், நீ தெருவுல மாங்காபத்தை வைக்கிறவன் தானே? இந்தியா வந்து உக்காந்தா, இந்தியா வந்து உக்காந்தா, இந்தியா உக்காந்தா. பார், மூஞ்ச காட்ட கூடாதுன்னு தானே இவன் அந்த பக்கம் திரும்பி நிக்கிறான். இதான் சாகர் மூஞ்ச காட்டுறான் பாரு. போட போட அப்படி. டேய், உங்க அப்பா எம்டன் வராரா? நாலு பேர் முன்னாடி அவமானப்படுத்தணும் தானே இங்க வந்திருக்கீங்க. இங்க 3 பேர் தான் இருக்காங்க. 4ஆவதா ஒருத்தரை கூட்டு வரேன். ஆனா ஒரு நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் அட்மாஸ்பியரா நில்லுங்க. இப்ப 4 பேர் ஆயிடுச்சு, அசிங்கப்படுத்துங்க. வாய்க்கு ருசியா பொன்னி அரிசி வாங்கி போறோம்ல, அதான் இவ்வளவு திமிரா பேசுற. என்னடா இது? இதுவா ஹெல்மெட் போடுறதுக்கு முன்னாடி தலையில போடுறது. டேய் கிருஷ்ணா, உங்க அப்பா இத முன்ன பின்ன போட்டிருந்தாருன்னா என்னடா அதுன்னு கேட்டிருக்க மாட்டாரு. சந்தையில 3-10 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுத்த, அதை நீ போடாம வந்திருக்கிற. எப்பா, ஏன்பா இப்படி காலேஜ்ல வந்து என்ன அசிங்கப்படுத்துறீங்க? என்னடா மானம் போகுதா? போகட்டும். இந்த ஒரு ஜெட்டி வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? எங்க அப்பெல்லாம் உங்க அப்பா மாதிரி இதெல்லாம் வாங்கி கொடுத்தது கிடையாதுடா. 20 வருஷம் ராப்பகல
கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இத கண்ணால பார்த்தேன். இதெல்லாம் உனக்கு அப்புறம் தெரியும். நீ ஏன் 20 வருஷமா இதெல்லாம் போடாம சுத்தி இருக்கிற? என்னமோ கிருஷ்ணன் இன்னைக்கு ஒரு நாள் ஜெட்டி போடாம வந்ததுக்கு இந்த குதி குதிக்கிறீங்க. இந்த குதி குதிக்கிறீங்க. அப்பா காசுல அனுபவிக்கிற நாய்ங்க தானே நீங்க. சொந்தமா சம்பாதிக்கிறத பத்தி உங்களுக்கு அப்புறம் தெரியும். எம்டப்பா இன்னைக்கு நான் போட்டு வந்திருக்கேன்பா. இது உங்களுது. இருந்தா என்னடா, அப்பாவோட சட்டையை போடுவேன், பனியனை போடுவேன், சோப்பை போடுவேன், செருப்பை போடுவேன். இதை மட்டும் போட மாட்டியா? பாரு கிருஷ்ணா, என்ன கிருஷ்ணா, உங்க அப்பா ஒரு பொண்ணு இருக்கேன்னு கூட பார்க்காம இவ்வளவு இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றாரு. என்ன தேடுற? இல்ல இங்க ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னியா, அதான் தேடுறேன். இதுல என்ன சந்தேகம்? நான் தான் பொண்ணு. நீ மட்டும் இத சொல்லி சுத்தி நிறு. ஏய், உன்னை 5 நிமிஷம் தானே நிக்க சொன்ன. இன்னமும் சாவு விட்டு உட்கார்ந்த மாதிரி அப்படியே நின்னு வேடி பார்த்துக்கிற. போடா போடா, அவங்க சீரியல் எடுக்கிறாங்க. போ போடு. சொல்ற பத்தி கேட்டா போடு. கிருஷ்ணா, அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கு, அப்பா கிட்ட குடுத்துரு. ஏன் கிளியரா இருக்காது? அதான் அதுக்குள்ள 5000 ரூபாய் சொறி வச்சிருக்கோம்ல. சரி சரி, பர்சனலுக்கு வருவோம். நீ பர்சனலுக்கு வரியா இல்லையோ, கூடிய சீக்கிரம் வேலூர் ஜெயிலுக்கு வந்துருவேன். அடா அதை விடு கிருஷ்ணா, என் பொண்ணு எப்படி படிக்கிறா? எழுத்து கூட்டி தான் படிக்கிறா. அடா அது இல்லப்பா, என் பொண்ணு காலேஜ்ல எப்படி இருக்கிறான்னு கேட்டேன். அவ எங்க காலேஜ்ல இருக்கிறா? எப்ப பாரு காசு இருக்கிற பசங்களோட தான் இருக்கா. என்னமோப்பா, என் பொண்ணு வாழ்க்கை நான் நினைச்ச மாதிரியே அமைஞ்சு போச்சு. சந்தோஷமா இருக்குப்பா. உனக்கு சந்தோஷமா தான் இருக்கும், செலவு பண்ற பசங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கு. ஹாய் டாடி. ஹாய் திவ்யா ஹாய் குட்டி. கிருஷ்ணா. ஹாய் திவ்யா. எங்கம்மா வெளியில கிளம்பிட்ட? டாட், இன்னைக்கு கணேஷ் கூட டேட்டிங் போறேன். என்னமா இது புது பழக்கம்? இத்தனை நாளா சந்து கூட தானே போயிட்டு இருக்க. இப்ப என்ன திடீர்னு கணேஷ் கூட போறேங்கிற? எப்பவும் பழச மறக்க கூடாது. டாடி, அது இல்ல டாடி, இந்த சந்திர ரொம்ப மோசம். ஏன் ஏதாவது தப்பு தட்டா பண்ணிட்டானா? ஆமா, அப்படி தப்பு தண்டா பண்ணாதான் பரவாயில்லையே. நீக்கு திடீர்னு நம்ம வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட இதுதான் நான் கட்டிக்க போற பொண்ணுன்னு சொல்லிட்டான். அவங்க அப்பா அம்மா கழுவி ஊத்திருப்பாங்களா? மூடுறியா? அவன் எப்போ அப்படி சொன்னானோ அப்பவே நான் அவனை கட் பண்ணிட்டேன். வெரி குட்மா, நீ எடுத்த முடிவுதான் சரியான முடிவு. லவ் பண்ற பொண்ணையே கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா ஆம்பளைங்களுக்கும் சரியான சவுக்கடி. உன் வீட்டுல ஒரே கொசுக்கடி. அத விடுங்க டாடி, இன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு வர மாட்டேன். நாளைக்கு? நாளைக்கு கண்டிப்பா வருவேன் டாடி. அது இல்லம்மா, நாளைக்கு நான் வர மாட்டேன்னு சொன்னேன். வாவ், கங்க்ராட்ஸ் டாடி. நர்மதா ஆண்டி உஷார் பண்ணிட்டீங்களா? போமா, இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டு எனக்கு வெக்கமா வருது. சரி நான் கிளம்புறேன், நீ கிருஷ்ணன் கிட்ட பேசிட்டு வரேன் தம்பி. யோ, குடும்பமாயா அது? குடும்பம் உன்னை சொறி நாய் வந்து புடுங்க. போயா. ஆல் தி பெஸ்ட் டாடி. தேங்க்யூ. ஏன் திவ்யா, உங்க அப்பா மட்டும் எப்படி இவ்வளவு சோசியலா இருக்காரு? டயர்ரா? இல்ல திவ்யா, எங்க அப்பனும் இருக்கானே, எம்டன். என்னடி பாத்துக்கிட்டு இருக்கா? என்ன சமைச்சு வச்சிருக்கா? வெட சொல்றி. வெடக்கோழி அடிச்சு வச்சிருக்கேங்க. வெடக்கோழியா? அப்படின்னா நான் கேக்குற கேள்விக்கு கரெக்டா வெட சொல்லுமா? ஏண்டே, பொண்ணு சிரிக்கிறா, நீ உம்முடா முஞ்சுமா நிக்கிற. போடி, போய் எடுத்துட்டு வா. நடக்குது குடி. என்னடி ஒரே எலும்பா இருக்க? இல்லங்க, கோழி கொஞ்சம் வீக்கு. என்ன வீக்குடி? ஃபர்ஸ்ட் வீக்கா, செகண்ட் வீக்கா, லாஸ்ட் வீக்கா? ஜோக் அடிக்கிற. போடி, போய் கறியை கொண்டு வாடி. என்னடி ஆறி போய் கிடக்கு? நான் சூடாதான் சாப்பிடுவேன் தெரியல. போய் சூடாக்கி கொண்டு வா. என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? சூடாக்குறே. ஏதேதோ நினைவு தோணுதே, எங்கேயோ இதயம் போகுதே, பனிக்காற்றிலே.
பண்ற? நீங்க தானே சூடாக்க சொன்னீங்க, அதான் சூடாக்குன்னு. உன்னை கறியை சூடாக்க சொன்னா என்ன சூடாக்குறியா? குத்துனா பா வசூல் பணம் வச்சிட்டு போ. சரியா இருக்கான்னு பார். அப்பா கணக்குல 90 ரூபாய் கம்மியா இருக்குப்பா. என்னது கணக்குல 90 ரூபாய் கம்மியா இருக்கா? எங்கடி அவன்? கோபுரியவன் கிருஷ்ணா, கிருஷ்ணா கணக்குல 90 ரூபாய் குறையுது. அதே போட்டியா? இந்தாங்க போங்க பணம். என்னடா இது? 90 ரூபாய்ப்பா. பாத்தியாடி உன் புள்ள என்னையே முட்டாளாக்க பாக்குறான். 9 10 ரூபா கொடுத்துட்டு 90 ரூபா. லூசாயா நீ? 90 ரூபாய்க்கு 9 10 ரூபாய் இல்லாம வேற என்ன இருக்கும்? மரியாதையா பதில் சொல்லு. 400 ரூபாய்க்கு எவ்வளவு 100 ரூபாய் கொடுப்பேன்? 400 ரூபாய் கொடுப்போம்பா. அப்ப 800 ரூபாய்க்கு எவ்வளவு கொடுப்பேன்? 800 ரூபாய் கொடுப்போம்பா. அப்ப 90 ரூபாய்க்கு 9 100 ரூபாய் தானே கொடுக்கணும். நீ என்னடா 9 10 ரூபாய் கொடுத்துட்டு 90 ரூபாய் சொல்றேன். மாமா, மதுரையில இருந்து பேச்சியப்பா வந்தா மாமா. சரி, அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காராம். என்னால ஒண்ணு தப்பா கேசட் 2 வாங்கி தரேன். அதை பார்த்துட்டு ஜாலியா இருக்க சொல்லு. அட போங்க மாமா, நல்லா இருந்த மனுஷன் லொல்லு சபா பார்த்து அப்புறம் தான் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாராம். டேய் சும்மா இருடா. எங்க அப்பாவே இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்காரு. இன்னைக்கோ நாளைக்கோ இப்படி வர வரன்னு பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? கரெக்டா சொல்லு. இன்னைக்கா நாளைக்கா? ஹலோ, என்னங்க? அவசரப்படாத, சொல்றேன். ராங் நம்பர். ஒரு ராங் நம்பருக்கா இப்படி ஓவர் பில்டப்? ஹலோ, அப்படியா? எப்பா? இப்பதானா? என்னங்க மறுபடியும் ராங் நம்பரா? உங்க அப்பா செத்து போயிட்டாரு. செத்து போன உங்க அப்பனே அழுவல, நீ ஏண்டி அழுவுற? சரி வாங்க போலாம். பாவம் நல்ல மனுஷன், இப்படி ஆயி போச்சு. என்னையா பண்றது? இப்பெல்லாம் நல்லவங்களுக்கு தானே சாவே வருது. ஏண்டா உனக்கு சாவே வரல? நீ கெட்டவனா? வந்தமா மாலை போட்டமா போயிட்டே இருக்க வேண்டியதானடா. சிட்டாருமா பார்த்தா கூட பயப்படுவியா மாமா? தம்பி இந்த மாதிரி ஆகி போச்சு. தம்பி தாத்தா இந்த சின்ன வயசுல விட்டு போயிட்டேன். சாவுட்ல நான் வந்து விளையாட்டு. டேய் நீ தானே விளையாடுங்கிற? செத்தவனுக்கு மாலை போடாம ஆயாவுக்கு மாலை போட்டிருக்கிற. நீ இருக்கிற பாரு, யார் மாலை போட்டாலும் உடனே குனிஞ்சிரு. அப்பா! ஐயோ 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 ஐயோ! அப்பா! இப்படி அநியாயமா போயிட்டே. உங்க அப்பா என்னைக்கு நீ நியாயத்துக்கு போயிருக்கான்? எப்போதும் அநியாயத்துக்கு தானே போயிருக்கான். ஏங்க எங்க அப்பாவை பாருங்க, இதெல்லாம் சாகுற வயசா? ஆமாண்டி, உங்க அப்பா நேத்து தான் 16வது பர்த்டே கொண்டாடி கேக் வெட்டினான். இந்த நாய் எப்போ செத்துருக்க வேண்டியது. இத்தனை நாள் உயிரோட இருந்ததுக்கு சந்தோஷப்படு. மாமா வாங்க மச்சான். டேய் என்னடா சாவு வீட்டுல வந்து வாங்க மச்சான் வாங்க மாமான்னு விளையாடிட்டு இருக்கீங்க? டேய் என் தங்கச்சி வீட்டுக்கார் மொரடா. யார பாத்திர மறைக்கிறான்? டேய் அவன் தானே முறைன்னு சொன்னான், அதான் முறைச்சேன். அங்க கூட
அங்க கூட தாத்தா காப்பி எடுத்துக்கோங்க. ஏண்டு ஏண்டு இருக்கிறவங்களுக்கு காப்பி குடுறீனா செத்தவனுக்கு காப்பி குடுக்குறேன். அந்த ஆள் உயிரோட இருக்கும்போது ஒரு கிளாஸ் தண்ணி குடுத்துருப்பியாடி முதல்ல இது பாடி. அடங்குறா, அவன் காது வலிக்காது. ஒலிக்குண்டு கண்ணு கோபப்பழ உதடு பால போல பல்லு படிய வச்ச வகிடு ஆழத்தின் கண்ணோ அலட்டிக்காத கை சோளத்தட்ட காலு சொக்க வைக்கும் வாயி வீடு தொட்ட ஒன்ன தேடி வந்த தாய். நீ எதுக்கு பிறந்தியோ என் உசுர வாங்குறாச்சே, நீ எதுக்கு வளர்ந்தியோ என் மனச தாங்குற. நான் உனக்கு பிறந்தவன் பாஞ்சு படுக்கிறவா, நான் உனக்கு வளர்ந்தவன் பாஞ்சு வருந்தவன். இல்ல ஏன் என்ன பார்த்து வர்ற? என்ன வெட்கமா? சீச்சி அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அதானே, அதெல்லாம் உங்ககிட்ட அங்க இருக்க போகுது. ஏங்க இத்தனை நாளுக்கு அப்புறம் இன்னைக்குதான் எங்க வீட்டுக்கு வரதுக்கு உங்களுக்கு வழி தெரிஞ்சுதா? ஏன் இத்தனை நாள் என்ன பாக்க வரல? என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? அட அது ஒண்ணு இல்ல ஜனனி, வீட்டாண்ட சப்ப பிகர ஒண்ணு ஓட்டுன்னு இருந்தேன், டக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிச்சு, நல்ல வேலை கட்டி விட்டேன். இருந்தாலும் உன் மேல எனக்கு பாசம் ரொம்ப தெரியுமா? சீ, இப்படி பேசுறதுக்கு நீங்க இங்க வராமலே இருந்திருக்கலாம். ஏய் ஜனனி, என்ன கோச்சுக்கிட்டியா? அந்த பொண்ணு மாதிரியே பண்ற நீ. சீ, என்ன விடுங்க. ஏய் ஜனனி, இப்ப நீ எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்கேன்? செத்து போன உன் தாத்தா மாதிரியே இருக்கிற. நெத்தில ₹1 இல்ல, அவ்வளவுதான். போ கிருஷ்ணா, உனக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தான். ஏய் ஜனனி, என்ன கோச்சுக்கிட்டியா? நான் உனக்கு கேட்பேன், குடிப்பியா? எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன மூக்க சிந்திட்டு போறா? ஏண்டி ₹10 கேக்குற நானே வெட்கப்படல, நீ எதுக்கு வெட்கப்படுற? சீ, அப்ப நீங்க முத்தம் கேட்கலையா? ஓ, அப்ப நீ எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கியா? நானா லேட் பண்ணிட்டேனா? விடுங்க, யாராச்சும் வந்துட போறாங்க, விடுங்க. ஏன் எத்தனை பேர்கிட்ட சொல்லிருக்க நீ? நான் முடிக்கிறேன். விடுங்க, சொல்றேன். விடுங்க, விடுங்க. என்ன காரியம் பண்றதே? மாமா, இன்னும் சாவை எடுக்கல, அதுக்குள்ள காரியம் தெரியுங்க. சாவை எடுத்த அப்புறம் தான் காரியம் பண்ணுவாங்க. என் பொண்ண நானே கை நீட்டி அடிச்சது கிடையாது. நீ என்னடானா லிட்டுலி படிக்கிற. உன்னை சொல்லி குத்தலடா, உன்னை சொல்லுடி. சரி விடு நரசிம்மா, இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும். டேய் எருமை, அப்பவே தெரிஞ்சா சொல்ல வேண்டியதானடா. ஏண்டா உன் பொண்ணு அடக்க துப்பில்ல, நீ என்ன அடிக்கிறியா? டேய், நீ பண்ண காரியத்தால என் மானம் காத்துல பறக்குதுடா. உன் மானம் வெயிட் ரொம்ப கம்மியா இருந்திருக்கும், அதனாலதான் காத்துல பறந்து போயிருச்சு. ஏன்னா பேப்பர் வெயிட் வாங்கி வச்சுக்கோ. எவன்டாவ இலை வீட்டுல எகத்தாளமா பேசுறது, வந்தமா கட்டி போட்டோமான்னு காரியத்தை முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும். டேய், அவங்க போறது இருக்கட்டும்டா, முதல்ல நீங்க வெளியே போங்கடா. 10,000 செலவு பண்ணிட்டு வந்திருக்கே, அதுக்குள்ள போயிடுவோமா? 14 நாள் காரியம் முடிஞ்சு கரிசோறு தின்னுட்டு தான் போவோம். துப்பு கட்ட நாய்ங்கள செருப்ப கட்டி அடிச்சா கூட போக மாட்டாங்க போல இருக்க. எவடாம ஒளிஞ்சிருந்து ஊழற நாய், தைரியம் தான் நேரம் வாடா. யோ, விளக்கடையில ஏதோ கழுவுன மாதிரி வள வளன்னு பேசிட்டே இருக்க. வரையில வெளியே போயா. பாருடா, உங்க அப்பாவை எப்படி அவமானப்படுத்தாங்கன்னு பாடுறான். இதுக்கு மேல இங்க இருக்க போறியா? என்ன மன்னிச்சிடுங்கப்பா. ஐயா, அது இல்லப்பா, இனிமே ஜனனியோட தான் வாழ போறேன். ஜனனி, எப்படியாவது கஷ்டப்பட்டு 3 வேளை கஞ்சியாவது நீ எனக்கு ஊத்துவியா? அப்பா, சாதாரணமா போற இந்த எம்டனோட மகன் இனிமே திரும்பி வந்தா கோடீஸ்வரனா தான் திரும்பி வருவேன். நீ கோடீஸ்வரனா வந்தா பரவாயில்ல, வர சொல்ல 1/2 கிலோ பகோடா வேணும் எனக்கு. அதான் பக்கத்துல பகோடா காதர் இருக்காரு, வச்சுக்கோ போயா.
நல்லா படிக்கிறியா? படிக்கிறேன்ப்பா. மயில்சாமி 300, ராமையா 200, கோவிந்தன் 150. காலேஜ்ல நல்லா படிக்கிறியான்னு கேட்டேன். படிக்கிறேன். ஆமா, இந்த முத்தையும் கொடுத்தானா? எங்க அதுக்குள்ளதான் நீங்க வந்துட்டீங்களே. ஏன் நான் வந்து ஏன்ட்டு கொடுக்க வேண்டியதானே? அவர் என்கிட்டயும் அம்மாட்டையும் மட்டும் தான் கொடுப்பாரு. நீங்க வேற தனியா பிசினஸ் பண்றீங்களா? அது அந்த உளுந்து பருப்புலாம் குறையுதா? உதச்சு கூட உதச்சு எல்லா கணக்கும் என்கிட்ட தான் வரணும்னு சொல்லிவிட்டேன். சாவித்ரி, என்னங்க பெரிய சுள்ளம் தனுசு பண்ணிட்டு எங்கடி போய் தொலைங்க? ஒரு தடவை காணும் பொங்கலப்போ பீச்ல தொலைஞ்சேன். அதுக்கப்புறம் திருவிழா அப்போ கூட்டத்துல தொலைஞ்சேன். அறிவு கட்ட எரும மாட. அது என்னடா நானும் பாக்குறேன். உங்களுக்குள்ள குடும்ப சண்டை வந்தா எங்களையே திட்டுறீங்க. மானம் கட்ட மனுஷங்களா? இவனை யாரு உள்ள விட்டது? சொல்றேன், இவனை யாரு உள்ள விட்டது? அப்பா, டைரக்டர் தான் ஆக்ஷன் சொன்ன உடனே சோகமா உள்ள வந்து நிக்க சொன்னாரு. அதான் வந்தேன். இதுக்கு போய் கத்துறீங்க? அங்க ஒரு ஆடியோ வச்சுக்கிட்டு சத்தமே இல்ல கத்தி பேசுங்கன்னு சொல்றான். இவன் ஏன் கத்துறீங்கன்னு கேக்குறான். அவனே தப்பா உணர்ந்து வந்திருக்கான். ஆடியோ பாலாஜியா? அவர் இல்லங்க, நம்ம பையன் கிருஷ்ணா. நீங்க அவன்கிட்ட எங்க சண்டை போடுறீங்க? என்னைக்கு அவன் நம்மளெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு காலி செடிக்கோட ஓடினாலோ அன்னைக்கே நான் அவனை தலைமுழுகிட்டேன். நீங்க எங்க தலை முழுகுனீங்க? வறுத்த கோழியை தான் முழுசா முழுகுனீங்க. இல்ல, தலைக்கு குளிச்சா ஜன்னி வரும்னு மேலுக்கு குளிக்கிற ஆளு நீங்க தலை முழுக போறீங்களா? பயத்தரிசி நேரத்துல பாயாண்டியா? மரியாதை அவனை வெளில போச்சு. அப்பா அப்பா வடிக்காதீங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆமா, நான் வேலை வெட்டி இல்லாம இருக்கல, என்கிட்ட வந்து பேசு. திட்டுக்குப்பா, நல்லா திட்டுங்க. பாத்தியாடி உன் புள்ள நான் நல்லா திட்டுலேன்னு குறைந்து முடிக்கிறான். அதான் நல்லா திட்டுங்க. அப்பா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்கப்பா. அப்படியா? அப்பா, நீங்க மட்டும் என்ன வெளியில அனுப்பாம இருந்திருந்தா இன்னும் மளிகை கடையில உட்காந்து பொட்டலம் தான்பா கட்டிட்டு இருந்திருப்பேன். அவ்வளவுதான்பா. என்னடா சொல்ற? ஆமாமா, அப்பா மட்டும் திட்டி தலையில நறுக்குன்னு கொட்டி என்ன பக்குவப்படுத்தாம இருந்திருந்தா சாதாரணமா சைக்கிள்ல போயிட்டு இருந்தானா இன்னைக்கு கார்ல வந்து இறங்கி இருக்க மாட்டேன். பாத்தியாடி உன் புள்ள பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டானோ. அதான் சொல்லி காட்டுறான். கேட்கிறவன் கேனையனா இருந்தா கேஆர் விஜயாவோட கேஸ்டபிளுக்கு நான் தான் மாத்திரை கொடுத்தேன்னு சொல்லுவான் போல இருக்க. அப்படி ஒரு மாத்திரை எனக்கு கிடைச்சிருந்தா எடுத்துட்டு வந்து முதல்ல உங்களுக்கு தான் கொடுத்துருப்பேன். ஏண்டா தீபாவளி போய் இவ்வளவு நாள் ஆகுது இன்னும் உங்க வீட்டுல வெடி அடிச்சிருக்காங்கன்னு வெளில பேசிக்கிறாங்க. ஆயமுடுறா, முதல்ல நடந்து வந்த, அப்புறம் சைக்கிள்ல வந்த, பைக்ல வந்த, கார்ல வந்த, வாடகைக்கு ஒரு கோட்டு மாட்டு வந்து நானும் மலங்காரன் சொன்ன நம்பிடுவேனா? அது என்னடா ஒரு பாட்டு போட்டு விட்டு அது முடியறதுக்குள்ள எல்லாரும் பணக்காரன் ஆயிருங்க. நானும் 15 வருஷமா மளிகை கடையில ரேடியோல பாட்டு கேட்டு உட்கார்ந்துட்டு தான் இருக்கேன். நான் இப்படியே தானே இருக்கேன். சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, போனால் போகட்டும் போடாங்கிற பாட்டெல்லாம் கேட்டுண்டா இருக்கிறதெல்லாம் போவோமே, வேற என்ன பண்ணோம்? வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம், உன்னை வெல்வதே நான் கொண்ட லட்சியம் அப்படிங்கிற பாட்டை கேளு, பணக்காரன் ஆயிடுவேன். ஏண்டி அந்த கேசல நம்மள்ட்ட இருக்கு? எங்க திருட்டு போய் நீ தான் வித்துட்டியா?